எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் வீடியோ போடலாம் தாங்க பிளான் பண்ணது. ஆனால் வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு ஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சுங்க. எங்கே மாட்டிக்கிச்சுன்னு இந்த வீடியோவோட மிடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் ஒரு 4 வாழைப்பழம் நான் இருக்கேன்னு சொல்லி கணிஞ்சே போயிடுச்சுங்க. நம்மளுக்கும் இந்த கச்சாயம் சாப்பிட்ணுங்கிற ஆசை வந்து அந்த வாழைப்பழத்தை பிடிச்சி போட்டு மசிச்சு அது கூட கொஞ்சம் வெல்லம் கோதுமை மாவுலாம் சேர்த்து இனிப்பு கம்மியாக கச்சாயமும் சுட்டாச்சுங்க. இந்த மீன் குழம்பு மாதிரிங்க இந்த கச்சாயத்தை வந்து நாளைக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்ல ருசியாக இருக்குங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ சாப்பாடு, தயிர் சாப்பாடு, கத்திரிக்காய் பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். காலையிலேயே உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியிருந்தேங்க. குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் கலவை சாப்பாடு தான் கொடுத்து விட்டுருந்தேன். கடைசியாக நம்ம ஊறுகாய் இல்லாமல் எப்படிங்க ஊறுகாயும் வச்சு திருப்தியாக லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அப்புறம் ஃபோன் ஒரு இடத்துல மாட்டிச்சுன்னு சொன்னேன் இல்லைங்க, அது எங்கே தெரியுமாங்க? இந்த ஆர்கிட் பிளான்ட் கிட்ட தாங்க. ஸோ இங்கே இந்த 3 பூ பெருசாக விரிஞ்சிருக்கு பாருங்களேன். இது வந்து எனக்கு உடம்பு சரியில்லாதப்பவே வந்து விரிஞ்சிருச்சுங்க. ஸோ என்னால் வந்து டைம் லேப்ஸ் எடுக்க முடியல. இந்த குட்டி மொக்கு வந்து எப்படி மொக்காக இருக்குன்னு இனி கொஞ்ச நேரத்தில் பார்த்துக்கோங்க. அது விரியும். நான் டைம் லேப்ஸ்க்கு பார்த்திங்கன்னா முந்தின நாளே வச்சாச்சுங்க ஃபோனை. அது வந்து இவ்வளோ தான் விரிஞ்சிருக்கு. எந்த அளவுலேருந்து தெரியுமாங்க? இந்த அளவுலேருந்து. இனி ஒரு நாள் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்ததுங்க. அங்கே போனால் நம்மளோட 2 ஃபாலோவர்ஸை மீட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க கொடுத்த அன்பான அன்பளிப்பு தான் இந்த பூச்செடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.